ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எரர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எரரை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட எக்ஸல் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸு, ஃபார்முலா ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்குது. எரர்ஸ் லிஸ்ட்டில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பஞ்ச் ஆஃப் எரர்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு எரராக பார்க்கலாம். லைக் ஸ்பில் எரர் ஏன் வருது, என்ஏ எரர் ஏன் வருது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஒரு வேல்யூ நான் சர்ச் பண்ணுறேன். லைக் 1 2 3 4 5. ஸோ இங்கே பாருங்கள், லைக் இப்போ நான் இந்த இடத்துல ஃபில்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா, ஃபில்டர் எனக்கு என்ன ஃபில்டர் வேணும், ஜஸ்ட் இந்த வேல்யூ வேணும். இந்த வேல்யூ கமா என்னவா இருக்கணும், அந்த வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கணும்னா ஈக்குவல் டு 1. ஸோ எனக்கு அங்கே 1 இருந்தது, எனக்கு இங்கே வந்துடுச்சு. இன்கேஸ் இது கீழே நான் வேற ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு ஜஸ்ட் வேர்டிங்ஸே ஹலோன்னு எழுதுறேன்னா, ஸோ இப்போ எனக்கு எந்த எரரும் வரல. இதுவே நான் இந்த இடத்துல ஜஸ்ட் 4க்கு பதிலாக ஒரு 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னா பாருங்கள், ஸ்பில் எரர் வருது. ஸ்பில் எரர்னா ஒரு வேல்யூ அடுத்த வேல்யூவை பிளாக் பண்ணுது. ஸோ இந்த ஹலோவை நான் டெலீட் பண்ணால் எனக்கு அந்த ஸ்பில் எரர் போயிடும். எக்ஸலில் ஹேஷ் ரெஃபரன்ஸ் இருக்குது. லைக் இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு அந்த செல்லை நான் பாயிண்ட் பண்ணிவிட்டு ஹேஷ்டிக் சிம்பிள் கொடுத்துட்டுனா எனக்கு அந்த செல் வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ, ஐ மீன் அந்த அவுட்புட் எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அது என்டையர் அவுட்புட்டையும் இந்த ரேஞ்ச் எடுத்துக்கும். ஹேஷ் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க அதை. சேம் லைக் தட் இங்கே ஸ்பில் எரர் இருக்குன்னா உங்களுக்கு வேல்யூலையும் ஸ்பில் எரர் வரும். ஸோ நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கிற டேட்டாவை பொறுத்தும் நீங்கள் அவுட்புட் தர செல்ஸை பொறுத்தும் ஃபார்முலாவில் எரர்ஸ் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். NA கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட் அவைலபிள் எரர் ஈக்குவல் டு வி லுக்கப். நான் 0 லுக்கப் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டில் லுக்கப் பண்ணுறேன்னா எனக்கு 0 அந்த லிஸ்ட்டில் இல்லை, அதனால நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு NA எரர் வருது. ஸோ NA எரர் வந்துச்சுனாவே அது மேக்ஸிமம் எரராக கன்சிடர் பண்ணக்கூடாது. எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, லைக் நம்ம நிறைய டேட்டா செட் ஹேண்டில் பண்ணுவோம், அதில் எரர்ன்ற கேட்டகரி வேறு, நாட் அவைலபிள் கேட்டகரி வேறு. ஸோ ஃபர்தராக நீங்கள் எரர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கும் போது என்னன்றது எரர் இல்லைன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ என்னோட கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம், என்னன்றது எரராக இருக்கல, நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். பட் என்னன்றது எரர் இல்லை, ஜஸ்ட் நாட் அவைலபிள் தான். அதை நம்ம மாடிஃபை பண்ணணும். செல் ரெஃபரன்ஸ் படிக்கும்போது ரெஃபரன்ஸ் எரர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ F4 ஒன் டைம் கொடுத்தேன்னா எனக்கு F3 ஃபிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு, அதாவது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வேல்யூ நான் எங்கே காப்பி பண்ணி போட்டாலும் எனக்கு F3 தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் இந்த ஃபிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்காம இந்த டாலர் சிம்பிள் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்காம இந்த வேல்யூவை நான் வேற எங்கேயாச்சும் மூவ் பண்ணேன்னா எனக்கு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக மாறிடும். அதனால அந்த ஃபார்முலா எந்த செல்லிருந்து எத்தனை கவுண்ட் நம்ம காப்பி பண்ணி மற்ற செல்லுக்கு மூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த ரெஃபரன்ஸும் சேஞ்ச் ஆகும். சேம் லைக் தட் ஈக்குவல் டு நான் D3 அப்படின்ற செல்லை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணால் எனக்கு ரெஃபரன்ஸ் எரர் வரும். ஏன்னா இந்த செல் வந்து D3-ஐ நான் மேப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த செல்லை எத்தனை செல் மூவ் பண்ணுறேனோ அதே மாதிரி இதோட ரெஃபரன்ஸும் மேலே மூவ் ஆகும். லைக் நான் இங்கே C3 ரெஃபரன்ஸ் நான் இங்கே பேஸ்ட் பண்ண உடனே அங்கே மூவ் ஆகிறதுக்கு கேப் இல்லாததுனால ரெஃபரன்ஸ் எரர் வருது. E5க்கு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி D3லேருந்து D2க்கு மாறிடுச்சு. ஸோ ஒவ்வொரு செல்லை நான் காப்பி பண்ணி போட இங்கே பாருங்க, லாஸ்ட்ல D1 போயிடுச்சு. ஸோ D1க்கு மேலே நான் காப்பி பண்ணி போடும்போது எனக்கு செல்லே இல்லை. ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஸோ எதனால நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் எரர் வருதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். லைக் பியாண்ட் த லிமிட் போனாதான், ஷீட்டோட லிமிட் தாண்டி போனாதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எரர் வரும்னு அவசியம் இல்லை. நான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துருந்தேன்ல, லைக் ஈக்குவல் டு இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த செல்லில் இருந்து 5 கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூவை நான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த என்டையர் செல்லும் ரிமூவ் ஆனாலும் எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் எரர் வரும். ஸோ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்லையும் எரர் வரும், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்லையும் எரர் வரும். ஸோ இந்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் இது உங்களுக்கு புரியலனா கார்டில் அந்த வீடியோ லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எந்த ஒரு வேல்யூவும் நீங்க 0வால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த 0வால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது தான் டிவிசிபிள் எரர். ஈக்குவல் டு நான் ஒரு 8 0வால் டிவைட் பண்ணா எனக்கு எரர் கிடைக்குது. ஸோ அதுதான் கான்செப்ட். டிவிசிபிள் எரர்ல நீங்க ஏதாவது ஃபார்முலா வந்து ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பெர்சன்டேஜோ இல்ல அக்யூரசியோ இல்ல நம்பர் ஆஃப் கவுண்ட் ஏதோ ஒன்று வச்சு ஒரு 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 மெட்ரிக்ஸை நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. இன் ஃபியூச்சர் அந்த டேட்டா சேஞ்ச் ஆகி ஜஸ்ட் 0 மாறி இருக்கும். லைக் எதனால இந்த டிவிசிபிள் எரர் வருதுன்றத நீங்க ஃபார்முலாவை ட்ரேஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் நேம் எரர். நேம் எரர்ன்றது ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நான் இந்த செல்ல கிளிக் பண்றேன்னா எனக்கு E7 கிடைக்குது. ஸோ இந்த E7 செல்ல வந்து நான் லொகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த செல்லோட அட்ரஸ் வந்து E7 தானே. நம்ம ஏன் சேஞ்ச் பண்றோம்னா நம்ம ஈஸியா வேற இடத்துல இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். லொகேஷன் கொடுத்த உடனே எனக்கு லொகேஷனோட அட்ரஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது கரெக்டா வந்துடும். ஸோ இங்க E7 இருக்கா. ஸோ இந்த E7ல நான் எந்த வேல்யூ கொடுத்தாலும் இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க மல்டிபிள் ஷீட்ஸ்ல நீங்க ஃபார்முலாஸ் எழுதும்போது நீங்க கரெக்டா எக்ஸாக்டா போய் அந்த ஷீட்ல போய் நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்கணும். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் எழுதும் போதும் சரி, ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் பில்ட் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பா நீங்க நேம் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நேம் மேனேஜர்ன்றது ஒரு 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 ப்ராடர் கான்செப்ட். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நேம் எரர் ஏன் இங்க வருதுன்னா, இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, 1/f கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எஃப்ன்றத சிஸ்டம் நேமா கன்சிடர் பண்ணுது. அதாவது அட்ரஸை நம்ம நேமா கன்சிடர் கொடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த ரெஃபரன்ஸ் இல்லைன்றத அங்க ஷோ ஆகுது. லைக் இப்போ இதே இடத்துல நான் லொகேஷன் போடுறேன் பாருங்க. லொகேஷன் போட்டா எனக்கு வேல்யூ, அதாவது இந்த ஜிஹெச் வேல்யூ அங்க போகும். அந்த ஜிஹெச் வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால வேல்யூ எரர் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வேற ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 1 கொடுக்குறேன் பாருங்க, எனக்கு எரர் போயிடும். ஸோ நேம் எரர் ஏன் வருதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டிவிசிபிள்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அட்ரஸா கன்சிடர் பண்ணுது எக்ஸல். அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூவை புல் பண்ணி எடுக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நேம் எரர்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ எரர். இது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். லைக் ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு 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 நம்பரும் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஒரு கேரக்டர் வேல்யூவும் A+10 ஆட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு ஒரு 100s இருக்கு, லைக் 100 இருக்கு. ஸோ இதை நம்மளால ஆட் பண்ண முடியும். 100ன்றது நியூமரிக்கல் வேல்யூ, 100sன்றது ஸ்ட்ரிங் வேல்யூ. ஈவன் இந்த எஸ் ரிமூவ் பண்ணாலும் ஒரு ஸ்பேஸோ இல்லை எத்தனை ஸ்பேஸ் இருந்தாலும் எக்ஸல் அதை கன்சிடர் பண்ணும். ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. லைக் நான் இங்க ஹலோன்னு மென்ஷன் பண்றேன். ஸோ என்டர் பண்ணா எனக்கு என்ன எரர் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் வேல்யூ எரர் வருமா, நேம் ஒரு எரர் வருமா? ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்க. நான் என்டர் பண்ணா என்ன வேல்யூ, என்ன எரர் வரும் எனக்கு? லைக் எனக்கு வேல்யூ எரர் தான் வரணும், எனக்கு நேம் எரர் வரக்கூடாது. ஓகேங்களா? லைக் இப்போ நான் என்டர் பண்றேன், எனக்கு பாருங்க வேல்யூ எரர் வருது. ஏன் வேல்யூ எரர் வருது, ஏன் நேம் எரர் வரல? இதோட ஆன்சர் இதோட டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த டபுள் கோட்ஸ் நம்ம கொடுத்ததுனால எக்ஸலுக்கு நல்லா தெரியுது நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ தான் கொடுக்குறோம், நேம் வேல்யூ கொடுக்கலன்னு அர்த்தம். லைக் இப்போ நான் இது எடுத்துட்டு நான் என்டர் பண்ணா எனக்கு நேம் எரர் வருது பாருங்க. ஸோ டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறத எக்ஸல் எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்ட்ரிங் வேல்யூவை எடுத்துக்கும். டபுள் கோட்ஸ்ல கொடுக்காம நம்ம ஜஸ்ட் ஹலோ மட்டும் கொடுத்துருக்கோம், இதை வந்து நேம் எரரா எடுத்துக்கும். ஏன் இன்றே ஸோ ஹலோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு செல்லையும் நான் நேம் சேஞ்ச் பண்ணல, அதனால எனக்கு நேம் எரர் வருது. இதுவே நான் டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா எனக்கு வேல்யூ எரர் வரும். ஏன்னா எக்ஸலுக்கு அந்த ஸ்ட்ரிங் தான் தெரியும், நேமா தெரியாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலா இருக்கிற எரர் பார்க்கலாம். நல் வந்து நீங்க அடிக்கடிக்கு பார்க்கக்கூடிய எரர் கிடையாது. ஏன்னா ஃபார்முலால எங்கேயாவது தப்பு பண்ணாதான் உங்களுக்கு நல் எரர் வரும். இங்க பாருங்க, லைக் இங்க சம் கொடுத்துட்டு 2 வேல்யூ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். லைக் இங்க 5, 4 கொடுத்தாலும் எனக்கு ஆட் ஆகணும்ல, ஏன் வரலன்னா இதுக்கு இன்பிட்வீன்ல நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸ்பேஸுக்கு பதிலாக நான் கோலன் கொடுத்து என்டர் பண்ணா எனக்கு வேல்யூ வந்துடும். கோலன் மிஸ் பண்ணதுனால எனக்கு அந்த எரர் ரிசீவ் ஆகுது. லைக் நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நீங்க ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜை நீங்க படிச்சிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கீங்கன்னா அதுல இருக்கிற எரரை எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்டிவா ரிசால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கீங்கன்றது அர்த்தம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.